ஓம் நமோ நாரத நாராயணாய நமஹ. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவீச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த விஸ்வாவசு வருஷத்திலே நடக்க இருக்கின்ற 4வது மகாவிஷ்ணுபதி புண்ணிய காலம். இதில் சித்தர்கள் எடுத்து உரைப்பது இதுதான் முதல் முறை. என்ன? அபிஜித் நட்சத்திரம் என்கின்ற உத்திராடம், திருவோணம் இவைகளுக்கு இடைப்பட்டு உள்ள 24 நிமிடத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வழிபடக்கூடிய அற்புதமான திரு கண்ணபுர கஷேத்திரம் பஞ்ச கிருஷ்ணர் ஆலயம். 5 கிருஷ்ணர் ஆலயத்திலே முதன்மையான பாடல் பெற்ற 108 திவ்ய கஷேத்திரங்களிலே திரு கண்ணபுரம் கண்டேன். அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல ஸ்தலமானது திருக்கண்ணபுரத்திலே சித்தர்கள் எடுத்து உரைக்கின்றார்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அகஸ்திய மகரிஷி தான் நேரிடையாக தனது பரிவாரத்துடன் இந்த பூலோகத்திலே எந்த ஆலயங்களிலே, பெருமாள் கோயிலிலே, அது சிறிய கோவிலோ பெரிய கோவிலோ எதாக இருந்தாலும் இந்த 13/2/2026 வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கின்ற குறிப்பாக ஏகாதசி கூடிய மூல நட்சத்திரம் கூடிய அனுமாருக்கே உள்ள அற்புதமான நட்சத்திரம் கூடிய நல்ல நாளிலே ராமரும் தன் பரிவாரத்துடன், கிருஷ்ணரும் தன் பரிவாரத்துடன் ஒவ்வொரு ஆலயத்திலும் அற்புதமாக அருளும் புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்றால் என்ன என்றால், நமக்கு புண்ணியங்கள் பெருகி வருகின்ற காலம். சாதாரண நேரத்தை விட அதீதமான தெய்வீக சக்திகள் நிறைந்து பொழிந்து வெள்ளம் போல், மழை போல் பொங்கி வருகின்ற நல்ல நாளே இந்த மாத பிறப்பு தர்ப்பணம். இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் இப்பொழுது நாம் ராமேஸ்வரம், காசி, கயா, ஸ்ரீரங்கம் இன்னும் பல இடங்களிலே செய்கின்றோம். ஆனால் அமாவாசைக்கு என்று ஒரு பிரதானமான முக்கியமான இடத்தை வேதாரண்யம், கோடியக்கரை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருக்கண்ணபுரத்திலே அமாவாசை திதி பல ஆயிரம் பேர் ஒன்றாக சேர்ந்து செய்கின்ற நல்ல நாள். உங்களது பித்திருக்கள் அங்கே வந்து உங்களை நேரடியாக பார்த்து நீங்கள் இடும் தர்ப்பணத்தை, கொடுக்கும் எல்லையும் தண்ணீரும் வாங்கி கொண்டு முதலில் செல்வ கடாட்சத்தை தருகின்றார். நமக்கு இனிமேல் செல்வ கடாட்சம் பஞ்சமே வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் எத்தனையோ சூழ்நிலையிலே பல நேரங்களிலே எல்லாம் இருந்தும் மன வருத்தம், சொத்து இருந்தாலும் சுகமில்லை, சுகம் வேண்டாமா? அந்த சுகத்தை ஸ்திர புத்தி, எதிலும் பயம் இல்லாமல் நல்ல மனோதிடத்தை கொடுக்கின்ற அற்புதமான இடம்தான் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள். சௌராஜ பெருமாள் உற்சவராக இருந்தாலும் திருக்கண்ணபுரம் என்று சொன்னாலே பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரம் எல்லோருக்கும் தெரியும். அருமைமிகு திரு வேலுக்குடி கிருஷ்ண சுவாமிகள் நமக்கு 108 திவ்ய கஷேத்திரத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் கேட்டு பாருங்கள். அற்புதம் நிறைந்த இடம், ஸ்தலம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாள் ஏகாதசியுடன் வெள்ளிக்கிழமையும் மூல நட்சத்திரமும் வெவ்வேறு செல்வ கடாட்சம் கொடுக்கின்ற எப்பேற்பட்ட கொடிய பாவங்களையும் பல கோடி கர்மாக்களையும் தீர்த்து அருளும் ஸ்தலம். மேலும் பல பாடல் பெற்ற 108 திவ்ய கஷேத்திரங்களிலே விஷ்ணுபதியை கொண்டாடுங்கள். எல்லோரும் திருக்கண்ணபுரம் செல்ல முடியவில்லை என்றால் கவலையே பட வேண்டாம். திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள், ஆந்திராவில் திருமலை, திருப்பதி, திருச்சானூர், மங்காபுர கஷேத்திரங்கள், இப்படி நீங்கள் ஆரம்பித்து எத்தனையோ கோதண்டராமர் ஆலயம், எத்தனையோ ரங்கநாதர், ஸ்ரீரங்கம், சீதக்கமங்கலம், ஆதிரங்கம், கீழையூர் ரங்கநாத பெருமாள்,
திரு அனந்தபுரம் பத்மநாத சுவாமி, ஸ்ரீரங்கத்திலே உள்ள காட்டு அழகிய சிங்கர் நரசிம்மர், மஞ்சக்குடி அபயச்சரி பெருமாள், அங்கே நரசிம்மர் இருக்கின்றார். மீமிசல், ஒரத்தநாடு, சொர்ணக்காடு, தேவன்குடி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயம், இன்னும் ராஜாமடம், அம்மணி சத்திரம், கோட்டைப்பட்டினம், தில்லைவிளாகம், வடுவூர் கோதண்டராம சுவாமி, இன்னும் பல கோடி ஆலயங்களை சொல்ல முடியும். இது உதாரணத்துக்காக சொல்லுகின்றோம். சோழபுரத்தை சுற்றியுள்ள ஒரு குறைந்தது 9 ஆலயங்கள், கொரநாட்டு கருப்பூர், அளவந்திபுரம், சுவாமிமலையில் அருகில் உள்ள வரதராஜ பெருமாள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் காரையூர் அழகிய மணவாள பெருமாள், திருத்தலையூர் ஐஸ்வர்ய லட்சுமி சுகஜீவன சுந்தராஜ பெருமாள், முடிகொண்டான் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம், கண்டிரமாணிக்கம் ஸ்ரீ கோதண்டராமர் வரதராஜர் ஆலயம், மல்லிப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் மீமிசல் அற்புதமான கல்யாண கோதண்டராமர், நீடாமங்கலம் சந்தான கோதண்டராமர் ஆலயம், இப்படி பல ஆலயங்கள் சென்னையிலே எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ கேசவ பெருமாள், மாதவ பெருமாள், தி வேதாந்த தேசிகர் ஆலயம், ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம், அங்கே பாரிஸிலே உள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயம், எத்தனையோ பாண்டுரங்கன் ஆலயம், பண்டரிபுரம், உடுப்பி கிருஷ்ணர் ஆலயம், இப்படி பெருமாள் ஆலயத்திலே வழிபடுவதுதான் விஷ்ணுபதி. ஒரு காலத்திலே வாமன அவதார புராணத்திலே திருவிக்கிரம சுவாமியாக பெருமாள் 3 உலகங்களையும் அளப்பதற்கு தனது முதல் திருப்பாதத்தை விண்ணை நோக்கி எடுத்து செல்லும்போது பிரம்மாதி தேவர்கள், கோடான கோடி தேவர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள் அந்த மகாவிஷ்ணுவனுடைய திருப்பாதத்திற்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பூஜித்து வழிபட்ட திருநாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நமக்கு இன்று சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். இதில் இந்த மாதம் உங்களுக்கு தடுமாற்றமே வராது. காரணம், அப்படி மாதப்பிறப்பு ஏகாதசி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 13 பிப்ரவரி மாதம் 2026 மாசி மாதம் 1ஆம் தேதி. இப்படி அற்புதமான நல்ல நாளை கொண்டாடி வழிபடுங்கள். அதாவது மாலை 4:14 வரை அற்புதமான நாள் இருந்தாலும் நீங்கள் விஷ்ணுபதியை காலை 10:15 ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், பார்வதி திருக்கல்யாணம், உங்களுக்கு திருக்கல்யாண உற்சவமெல்லாம் செய்து நீங்கள் கொண்டாடுங்கள். மறுநாள் உடனடியாக மூலம் கழித்து 4:14 பிறகு வெள்ளிக்கிழமையும் போராட நட்சத்திரமும், அதாவது பிரபலாரிஷ்ட யோகமாக மாறிவிடுகின்றது. ஆகையினால் நீங்கள் புண்ணியத்தை அள்ளி செல்லுங்கள். வெற்றி உங்களுக்காக இருக்கும். ஐஸ்வர்யம், குபேர கடாட்சம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இதை ஆன்மீகத்தை வளர்க்கின்ற ஜோதிடர்கள், நல்ல அருள்வாக்கு சொல்கின்றவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், உபன்யாசகர்கள், வித்வான்கள், இவர்களெல்லாம் எடுத்து சொல்லும் அந்த மானி வாக்கியங்களை கொடுக்க வேண்டும். இதை எல்லோருக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது அது பெரும் விழிப்புணர்வாக ஏற்பட்டு இந்த மக்கள் மன துயரத்தை நீக்கி ஆனந்தத்துடன் எதிர்கால சந்ததியினரான மாணவ மாணவியர்கள், பள்ளி குழந்தைகள், வயதானவர்கள் சொத்து வைத்து கொண்டு அதை என்ன செய்வது என்று தடுமாறி பிள்ளைகளை எல்லாம் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேர்கின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.